लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां मध्ये गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீய திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगदस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே. இல்லாமல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்னைக்கு 2781வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருடைய பெரிய திருவந்தாதி 4ஆம் மொழியினுடைய திருமொழியினுடைய 5வது பாசுரம் 35வது பெரிய திருவந்தாதி பாசுரம். ராமானுஜர் அருளிய தனியன் முந்துற்றறிஞ்சே முயற்றி திரித்தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் உருகு ஊரும் சோலை சூழ் மொய்ப்பூம் ஒரு நல்குரு ஊரன் பேர் மாறன் பேர் கூறு என்பதாகும். 35வது பாசுரம் நின்றும் இருந்தும் கிடந்தும் திரிந்ததும் ஒன்றுமோடு ஆற்றால் என் நெஞ்சகலான் அன்று அங்கை வன்புடையால் பொன் பெயரோன் வாய் தகர்த்து மார்விடந்தான் அன்புடைய நன்றே அவன். பெருமாள் தன்னுடைய நெஞ்சத்திற்குள் வந்ததை பற்றி பேசுகிறார். அன்று முற்காலத்திலே கை வன்புடையால் அழகிய திருக்கைகளாலேயே ஓங்கி அறைந்ததனாலே பொன் பெயரோன் வாய் தகர்ந்து என்றால் பொன் பெயரோன் என்றால் இரண்யன். இரண்யனுக்கு வடமொழி சொல் பொன் என்றால் இரண்யம். இரண்யன் பிரகல்லாதனுடைய தந்தையான பொன் போன்ற மேனியுடைய இரண்யனுடைய வாயை உடைத்தான். என் நெஞ்சிலே நின்று கொண்டிருக்கிறான், வீற்று கொண்டிருக்கிறான், படுத்தும் கிடக்கிறான், எழுந்து உலாவியும் இருக்கிறான். கொஞ்சமும் அந்த இரண்யனுடைய மார்பை கிழித்தெறிந்த பெருமான் அன்புடையான் அன்றே. என் மீது மிகவும் அன்பு உடையவனாக இருப்பதனாலே எனக்கு செய்தது போக மீதி அவன் திருப்தி அடைகிறான் இல்லை, என்னுடைய நெஞ்சை விட்டு நீங்கவில்லை என்று சொல்கிறான். எனக்கு இவ்வளவு செய்தும் கூட அவனுக்கு திருப்திப்படவில்லை, இன்னும் எனக்கு செய்ய வேண்டும் நினைத்துக் கொண்டு என்னுடைய நெஞ்சிலேயே இருக்கிறான் என்று சொல்கிறான். பாலாழி நீ கிடைக்கும் பன்மையாம் கேட்டோம் என்று எம்பெருமான் விஷயத்திலே சரித்திரங்களை கேட்டாலே நம்மால் தாங்க முடியவில்லையே, அவர் நேரில் பார்த்தால் என்ன ஆகும் என்று நினைத்து சொன்னவர் இந்த பாசுரத்திலே சொல்கிறார், என்னுடைய நெஞ்சிலே வந்து படுத்து விட்டான் என்று சொல்கிறார். நின்ற தெந்தை ஊரகத்து என்று திருச்செந்த விருத்தத்தின் 64வது பாடல். திருவுருகத்திலே நிற்கிறார் போல என் நெஞ்சிலே நிற்கிறான். நின்று நின்று திருவடிகள் ஓய்ந்து போனால் இருந்த எந்தை பாடகத்தென்றபடி திருப்பாடகத்திலே வீட்டிருக்கிறாம போல என் நெஞ்சிலே உட்கார்ந்திருக்கிறான். உட்கார்ந்திருக்கிற போதும் இழைப்புண்டானதனால் அவன் வெக்கினை கிடந்து என்பது எப்படி திருவிக்காவிலே சயனத்தருடைய என்னுடைய நெஞ்சிலே சயனத்திருக்கிறான். அதிலும் சிரமம் தோன்றினால் எழுந்து உலாவுகிறான். இப்படி சிற்றல் இறத்தல் கிடத்தல் திரிதல் என்னும் தொழில்களை ஓயாமல் செய்து கொண்டு என்னுடைய நெஞ்சை விட்டு அகலாமல் இருக்கிறான். ஆனால் பக்தருடைய சிரத்தில் எம்பெருமான் இவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறான் என்பது புதிதான ஒரு ஆச்சரியமே கிடையாது. முன்காலத்திலேயே பிரகலாதாழ்வானை துன்பப்படுத்துகிறான் இரண்யன் என்பதற்காக அதுவரையில் இல்லாத ஒரு உருவமாக வந்து அவனுடைய பல்லை உடைத்து வாயை உடைத்து தன்னுடைய திருக்கரங்களால் நகங்களாலேயே அவனை மார்பை கீறி கொன்றவன் அல்லவா. எனவே அவன் இவ்வாறு பக்தர்கள் பக்கத்தில் இருப்பது ஒன்றும் ஆச்சரியமில்லை என்று சொல்கிறான். முதலடியில் சொன்ன நிற்றில் இருத்தல் திரிதல்கள் ஆழ்வாருடைய நெஞ்சிலே செய்யப்படவில்லை என்று கொண்டாலும் கூட கண்டியூர் அரங்கம் மெய்யம் கட்சி பேர்மல்லை முதலே திவ்ய தேசங்களில் செய்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அந்தந்த திவ்ய தேசங்களே நின்றும் இருந்தும் கிடந்தும் திரிந்தும் எல்லாம் சமயம் பார்த்து என் நெஞ்சை அடைவதற்காகவே என்னுடைய நெஞ்சை பெற்றான் அன்பு. அவன் அந்த திருப்பதியிலையெல்லாம் மறந்து ஒழித்து விட்டு என்னுடைய நெஞ்சையை பற்றி கிடக்கிறான். என்னுடைய நெஞ்சை விட்டு ஒரு நொடி கூட நீங்குவதில்லை. இவ்வளவும் செய்தும் ஒன்றும் செய்யாதனாக நினைத்திருக்கிறான் என்கிறபடி என்று சொல்கிறான். இவ்வளவு செய்தும் கூட இன்னும் இவனுக்கு செய்ய வேண்டுமே, இந்த பக்தனுக்கு செய்ய வேண்டுமே என்று எண்ணுகிறான் பெருமான். ஒன்றும் ஓவற்றான் என்றால் ஓய்வதை சகிக்க மாட்டான் என்று பொருள் கொள்ளலாம். அன்றி ஆற்றான் என பிரித்து ஓ என்ற ஆச்சரியத்தை குறிப்பாக சொல்லிக்கொண்டு
இன்னமும் இவனுக்கு செய்ய வேண்டியிருக்கிறதே நாம் இவனுக்கு செய்யவில்லையே இவனுடைய பக்திக்கு என்று எண்ணிக்கொண்டு என்னுடைய நெஞ்சத்திலே இருக்கிறான் என்று சொல்றார். இந்த 4 திவ்ய தேசங்களையுமே இந்த தனித்தனி திவ்ய தேசங்களாக அனுபவிப்பது இல்லாமல் திருமங்கை ஆழ்வார் நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் திருநீர்மலையிலே என்று திருநீர்மலை திவ்ய தேசத்திலேயே எந்த காட்சிகளையும் நாம் காணலாம். அவர் அங்கே இருந்தாராம் முதல்ல, அதுக்கப்புறம் ஆழ்வார் மனசில் வந்து குடியிருந்து விட்டார் என்று ஆழ்வாராக உரைக்கிற பாசுரம் இந்த பாசுரம். பெருமாள் தன்னுடைய நெஞ்சத்தை விட்டு 4 நிலைகளிலும் இருந்து நகராமல் இருக்கிறார் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒருவரை பாசுரத்தை சேவிப்போம். நின்றும் இருந்தும் கிடந்தும் திரிந்ததும் ஒன்றுமோ ஆற்றான் என் நெஞ்சகலான், அன்று அங்கே வன்புடையால் பெண் பெயரோன் வாய் தகர்த்து மார்பிடந்தான், அன்புடைய நன்றே அவன். அவனுடைய அன்புக்கு நிகராக யாருடைய அன்பை சொல்ல முடியும்? என்னுடைய மார்பிலேயே என்னுடைய மனதிற்குள்ளேயே வந்து நின்று இருந்து கிடந்து நடந்து என்கிற சகலவிதமான காரியங்களையும் செய்து கொண்டிருந்தாலும் கூட இன்னும் இவனுக்கு நாம் செய்யவில்லையே என்ற ஆற்றாமையோடு பக்தன் பால் பெருமை கொண்டிருக்கிறானாம் அந்த பகவான். அந்த பகவான் அப்படி செய்வதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. பிரகலாத ஆழ்வானுக்காக இரண்யகசிபுவை கொன்றவன் அல்லவா என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். நாளை அடுத்த பாசுரம். காயனவாச்சா மனசேந்திரியவா அபியர்த்தனாவா பிரகதேசவாது கரோமேத்தது சகலம்பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாய சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினியோ தீவினியோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.